Hi friends, இந்த வீடியோல semen retention மூலமா எப்படி health achieve பண்ணலாம்னு பார்க்கலாம். மேலுக்கு semen retentionன்றது ஒரு hidden treasure மாதிரி. இது ஒரு self improvement டெக்னிக்கா இருக்கலாம். இத ரொம்ப காலமா பண்ணிட்டு வராங்க. semen retention benefit வந்து உங்க productivity, motivation-ஐ improve பண்ணும். உங்க focus-ஐ increase பண்ணும். self confidence அப்புறமா நம்ம பாடியில இருக்கிற எனர்ஜியை அதிகப்படுத்தும். நம்ம immune system-ஐ strength பண்ணும். நம்ம மெமரியை ஷார்ப் ஆக்கும். அப்புறமா டிப்ரெஷன்ல இருந்து நம்மள ரிலீவ் பண்ணும். semenன்றது ஒரு லைஃப் ஃபோர்ஸ் மாதிரி. இதை ரிட்டென்ஷன் பண்ணா நாம ஸ்ட்ராங் ஆகும். சீமன் ப்ரொடக்ஷன்ன்றது டெஸ்டிகல் மட்டும் இன்வால்வ் ஆகுறது கிடையாது. நம்மளோட பிரெயின் அப்புறமா என்டையர் பாடியும் அதோட ப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். சீமன் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து ஜிங்க், செலினியம், விட்டமின் B12, A, E, C அப்புறமா மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன். லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் சீமன் கிடையாது. கம்ப்ளீட்டான சீமன் கிரியேட் ஆக நமக்கு 64 to 74 டேஸ் ஆகும். நம்ம பாடியில சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கும். அது நம்ம பாடியோட டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்காக எடுத்து வச்சுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்ட் மெட்டபாலிக் ப்ராசஸ், இம்யூன் சிஸ்டம் வந்து இன்ஃபெக்ஷன் கிட்ட ஃபைட் பண்றதுக்கு, அப்புறமா நியூ செல் growth, லாஸ்டா நம்ம பாடி அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்றதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம சீமன் ரிட்டென்ஷன் பண்ணாததால அதோட ப்ராசஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். எப்படி சீமன் ரிட்டென்ஷன் நம்மள சக்சஸ்ஃபுல் ஆகுது பார்க்கலாம். நாம ரொம்ப நாள் வாழுவோம். நமக்கு ஏஜ் ஸ்லோ ஆகும். பிசிக்கலி பெட்டரா இருப்போம். நாம 2 வீக்ஸ் சீமன் ரிட்டென்ஷன் பண்ணா பாடி ஸ்பெர்மை ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். இந்த நியூட்ரிஷனை பாடி அதோட மற்ற பார்ட்டுக்காக ரீசைக்கிள் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு திக் ஹேர், பெட்டர் ஸ்கின், பிரைட் ஐ, பிக்கர் மசில், அப்புறமா நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஒரு லாங் டைம் பீரியடுக்கு எஜாகுலேஷன் நடக்கலன்னா நம்ம மேட்டிங் பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி நாம நம்ம பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி இது நம்ம பிரெயின் நம்மள ஒரு அட்ராக்டிவ் பர்சனா மாத்திரும். ஹிஸ்டரியில நிறைய பேர் சீமன் ரிட்டென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மைக் டைசன், முகமது அலி, நிக்கோலா டெஸ்லா, நெப்போலியன் ஹில்லோ, வின்ஸ்டன் சர்ச்சிலும் அவரோட புக்ல இதை பத்தி எழுதியிருக்காங்க. சீமன் ரிட்டென்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். 2011ல யாரெல்லாம் மாஸ்டர்பேஷன் விட்டாங்களோ, சீமன் ரிட்டென்ஷன் பண்ணாங்களோ, இவங்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுல நிறைய பேரோட செல்ஃப் கான்பிடன்ஸ், ஹாப்பினஸ், அப்புறமா வில் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்னோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷன் நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை டிஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு சர்வேல பார்ன் அண்ட் மாஸ்டர்பேஷனுக்கு கமிட் ஆகாதவங்க அவங்களோட பாடியில எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்க டைமை லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸ் பண்ணதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. மாஸ்டர்பேஷன் ஒரு அடிக்ஷன் மாதிரி. எதெல்லாம் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறோமோ அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இது ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் மாதிரி நம்மள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். அப்புறமா நம்மள எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண கூடாது. நோ ஃபேப் ஹார்ட் மோட்னு இருக்கு. இதுல பார்ன் அலௌடு கிடையாது. இது சீமன் ரிட்டென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நோ எராட்டிக் இமேஜஸ், நோ மாஸ்டர்பேஷன், நோ லஸ்ட். லஸ்ட் வந்து நம்ம பிஹேவியரை இம்பல்ஸ் பண்ணும். இப்போ நான் சொன்னதை ஒரு 90 டேஸ்க்கு பண்ணா நாம நோ ஃபேப் ஹார்ட் மோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்ம பாடியில எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சீமன் ரிட்டென்ஷன் பண்றதால அந்த எனர்ஜியை நம்ம லைஃப்ல இருக்கிற கோலை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட பர்சனல், கிரியேட்டிவ், அப்புறமா ஸ்பிரிச்சுவல் பார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகாம பாடியிலே இருக்கிறதால ப்ராஸ்பரஸ் அண்ட் ஜிங்க் பிரெயினை ஃபீட் பண்ணும். நம்ம மசிலை இன்க்ரீஸ் பண்ணும். கான்பிடென்ட்டை கொடுக்கும். பிசினஸ்ல கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஜேர்னில போகும்போது நம்ம ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். இது நமக்குள்ள இருக்கிற ஒரு வைல்டு டிராகனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இதனால நமக்கு வர கான்பிடென்ட் அண்ட் எபிலிட்டி நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற நிறைய வேலையை பண்ண வைக்கும். சக்சஸ் அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் நாம நினைச்ச மாதிரி வாழலாம். நீங்களும் நோ ஃபேப் ஹார்ட் மோட் ஒரு 90 டேஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.